இங்கிலீஷ்ல இல்லாதது ஹிந்தில என்ன? இந்திய புகுத்துறோங்கிற விஷயமே இல்ல, மூன்றாவது மொழின்னு தான் இருக்கு. பைலாஸ்ல NEPல கிளியராவே சொல்லியிருக்காங்க, ஹிந்தி மே பி ப்ரொமோட்டட். இவ்வளோ 3 லாங்குவேஜ் பாலிசி பேசுறாங்களே, அவங்க ஆளும் மாநிலத்துல 2 லாங்குவேஜ் பாலிசி இருக்கா? கிராமத்துல வரைக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அந்த கிராமத்துல போய் சொல்லி கொடுத்து இங்கிலீஷ் தமிழை தாண்டி அந்த மாணவனோட வாழ்க்கையில இல்ல மாணவியோட வாழ்க்கையில முன்னேற்றம் வர முடியுமா? சார், இன்டெலெக்சுவலா பேசுறதுங்கிறது வேற விஷயம். பிராக்டிக்கலா கிரவுண்ட் லெவல்ல போய் பார்க்கணும். நாங்க கேட்கிற பாதிப்பு ஆகிற மாணவர்களுக்கு பதில விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல்ங்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களோட தனியார்ல படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு குறிப்பிட்டார். பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா படிக்கட்டுமே, நாங்க NEPக்கு அகென்ஸ்ட் கிடையாது. ஆனா சவுத்துல இருக்க ஸ்டேட்ஸ் 52% வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்கு growth ரேட்டுக்கு 52% இருக்கு. ஆனா நம்மளோட ஓட்டிங் ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 17% தான் இருக்கு. இன்னைய நிலைமை. இப்ப அமெரிக்கா டாலர்னு எழுதுவாங்க, இந்தியா இப்ப அந்த ரூபாய்க்கான சிம்பலை வேற மாதிரி தான் போட்டுட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ரூனு போடுறது சரியா? எங்க தமிழ் நான் கான்ட்ரிபியூட் பண்றேங்க நேஷனல் growthக்கு. நான் கஷ்டப்படுறேங்க. என் பிள்ளைங்க வந்து படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் GST கட்டி டாக்ஸ் கட்டி கொண்டு வராங்க. என் ஊர்ல இருக்க அந்த ரூவை போடக்கூடாதுன்னு சொல்றதுல வந்து எந்த விதத்துலயுமே நியாயம் கிடையாது. இந்தியன்கிற உணர்வு தானே சார் அந்த ரூபாயை மாற்ற விடாம பண்ணியிருக்கணும், மாத்திருக்கீங்க. டெஃபினேஷன் வச்சிருக்காங்க, இப்படிதான் இந்தியன் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். நான் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணியும் காஃபி குடிப்பேன், காஃபி குடிச்சிட்டும் பிரஷ் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா அது வந்து இந்தியனா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சார். எவ்ரி 2 இயர்ஸ் எலெக்ஷன் நடக்குது. பாஜகவுக்கு பிடிக்குதோ இல்லையோ 2 வருஷத்துக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த இஷ்யூ வந்து இப்பதான் பேசணும், டைம் டேபிள் போட்டு பேசணும்லாம் வந்து எங்கேயுமே கிடையாது. இது அரசியல் ஆதாயத்துக்காக இதெல்லாம் பேசல, கண்டிப்பா கிடையாதுங்க. இதுக்கு போய் அரசியல் பண்ணணும்னா திமுக மாதிரி கட்சியெல்லாம் அரசியல் பண்ணணும் அவசியம். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பெரம்பலூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருமிகு அருண் நேரு அவர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், தேங்க்யூ. நல்லா இருக்கேன். நாடாளுமன்றத்துல தற்போது சமீபத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துல உங்களுடைய உரையும் பார்த்தேன். கூட்டாட்சி தத்துவம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல தொடங்கி முசிறியில ஒரு ரயில்வே ட்ராக் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்னு நிர்மலா சீதாராமன் வலியுறுத்துற வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் பேசுனீங்க. எங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு இங்க பிரச்சனை இருந்தது? உங்களுடைய உரை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க நினைக்கிறீங்க? தமிழகத்தில் இருக்கிற அத்தனை எம்பிக்களுக்கு முதல்ல இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடாளுமன்றத்தில் எல்லா தமிழ் எம்பிஸுமே வந்து இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிறது நம்மளோட கோர் ஐடியாலஜி, நம்மளோட வந்து அடிநாதம். அது அந்த ஒரு விஷயத்துலையும் தமிழகத்துக்கு வந்து அநீதி இழைக்கிறதுல ஆரம்பிச்சு தமிழகத்தில் இருந்திருக்க மாணவர்களுக்கும் தமிழகத்தில் வேலை வாய்ப்பு, அதாவது நம்ம யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு பறிப்போகிற வரைக்கும் இந்த ஃபெடரலிசம்ங்கிற ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். 12 வருஷமா அது வந்து தகர்க்கப்பட்டுக்கிட்டே வருது. அதனால நம்மளோட உரிமைகள் வந்து காக்கப்பட வேண்டிய அதை ஒரு முக்கிய கட்டத்துல நம்ம இருக்கோம். அதனால நம்ம பேசுற, நான் மட்டும் கிடையாது, எல்லா MP பேசுற அந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்க எல்லாருமே அதை நினைக்கிறோம். இப்ப கல்வி அமைச்சர் அவர்கள் அவரை குறித்து எதிராக நின்று பல்வேறு கேள்விகளை கேட்டீங்க. குறிப்பா அவர் வந்து அநாகரிகமானவர்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தையை வச்சு தமிழ்நாட்டில் முதல்வர்ல இருந்து நாடாளுமன்றத்துல கனிமொழி அவர்கள்ல இருந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியவே கூட முன்னெடுத்தீங்க. ஆனா அவர் சொன்னது திமுக எம்பிக்களை தான், தமிழ்நாட்டு மக்களையே அவர் சொல்லிட்டாருன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் திசை திருப்புறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு. அதாவது முதல்ல வந்து ஒரு பெரிய பூசணிக்காய் சோத்துல மறைச்சிக்கிறாங்கிற மாதிரி ஊர்ல சொல்லுவாங்க, அதுதான் பண்ணியிருக்காரு அவரு. அது வந்து முதல்ல அது தப்பு. அந்த தவறை வந்து நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய அந்த தவறுக்கு வந்து மன்னிப்பு கோரியோ இல்ல அநாகரிகமா அந்த வார்த்தைகள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அதுவும் வந்து 15 லட்சம் மக்களோட முடிவு. அது ஒரு எம்பியும் 10 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 15 லட்சம் மக்களோட முடிவு. அந்த முடிவு ஒரு எம்பியா போய் உட்காந்துருக்காங்க. அப்ப எம்பியா சொல்லும் போது நீங்க வந்து அந்த 15 லட்சம் மக்களையும் தான் குறிக்குது. ரெண்டாவது ஒரு உதாரணமும் சொல்றேன். பிரைம் மினிஸ்டரை வந்து நம்ம லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இந்த நாட்டோட பிரதம மந்திரியை வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்க, நீங்க வந்து அந்த மக்களோட ஒரு முடிவை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயமா இருக்க முடியாது. அவர் சொல்ல வேண்டிய அந்த விஷயத்த வந்து, அந்த அநாகரிகமான விஷயத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டோ இல்ல வந்து தவறுதலாக நான் சொல்லிட்டேன்னு சொன்னா அடுத்தது வந்து நாங்க புரிதலுக்கும் தமிழக மக்களும் சரி தமிழக எம்பிக்கும் சரி விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கும். இல்ல அவர் சொன்னது தமிழக மக்களை அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றது வந்து சரியா? உண்மை அதுதானே. நீங்க ஒரு எம்பியை சொன்னது மட்டும் இல்லாம
தே அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். தே அப்படின்னா எம்பிக்களும் சேர்த்து மக்களையும் சேர்த்து தான் சொல்ற வார்த்தையா தான் நாங்க பார்க்கணுமே ஒழிய எம்பிக்களுக்கு மட்டும் சொல்லிட்டாங்க அதனால ஒண்ணும் இல்லைன்னு விட்டு கொடுக்க முடியாது. நம்ம வரதுங்கிறது நியாயமான கோரிக்கைகளோட நின்று அங்க நிற்கும் போது திசை திருப்புறதுக்கோசரம் நம்மளை வந்து திட்டியோ நம்மளை அவமானப்படுத்துறதோ இந்த ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க. அது அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஒரு சீனியர் பர்சனுக்கு இது கண்டிப்பா ஒரு அழகு இல்லதான். இல்ல இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் குறிப்பா அவங்க குறிப்பிடுறது துணை முதல்வர் அவர்கள் இப்போதைக்கு சமீபத்துல இந்த என்இபி தொடர்பாக பேசும்போது கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாரு. அப்படி பார்த்தா அப்ப இந்திய மக்களையே அவமதிச்சிட்டாருன்னா பொருந்திக்கணும். அது மோடிக்கு தானே பொருந்தும். அந்த மாதிரி தான் இதுவும். இப்ப நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீங்க வந்து ஆட்சி கட்டில அமைக்கும் போது எல்லா தரப்பட்ட மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. பதில் சொல்லவே தேவையில்லை, நான் அதுக்கும் மேல உயரவன் அப்படின்னா அவங்களோட செயல்லையும் இருக்கணும், செயல்பாட்டிலையும் இருக்கணும். அது இல்லைங்கிற காரணத்தினால தான் முதல்ல இந்த மாதிரி வாசகங்கள்லாம் வந்து மக்கள் மனதிலையும் வேகமாக பதிஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த இந்த வாசகம் கெட் அவுட் மோடிங்கிற வாசகம் வந்து இப்ப வந்த விஷயம் கிடையாது. 2014 இருந்து தமிழகத்துக்கு ஒரு தடவையும் அவர் வரும்போதும் அவரு செய்யும் போதும் தமிழகத்துக்கு அழைக்கிற அந்த அநீதிக்கு செய்யும் போது ஒரு விஷயம் செய்யும் போதும் அந்த அந்த வாசகம் வந்து பொதுமக்களிடமிருந்தே நல்லா பெற்றது. இன்னொன்னு, அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் 2 எலெக்ஷன் வந்து வேகமாக ஜெயிச்சிருக்கோம். அது அர்த்தம் என்னன்னா தமிழக மக்கள், பொதுமக்கள், இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து அதோட தாக்கம், அதோட பாதிப்பு வந்து இருக்கிறது தான் வந்து திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் தான். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்போது என்இபியை தமிழ்நாடு அரசு அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு போணுச்சு. நடுவில் என்னென்னலாம் நடந்ததுங்கிறது இங்கே இருக்க கனிமொழி மேடம்க்கு கூட தெரியும். நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல விரும்பலை. அதை நடுவில் எண்டில் வந்து ஒரு சூப்பர் சிஎம் தடுத்துட்டாரு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசினார். அதான் திருப்பி சொல்றீங்களே, திசை திருப்பறதுலயே தான் இருக்காங்க. அந்த விஷயத்த நேரடியாக பதில் சொல்ற இடத்துலையோ அந்த நியாயத்திலையோ அவங்கள்ட்ட இல்லை. என்ன காரணம்னா தமிழக மக்கள் வந்து புரிதல் இல்லாட்டினா எந்த விஷயம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதோ மேலேருந்து சொல்றோம் அதனால நாங்க ஏத்துக்கிறோங்கிற மரபுல என்னைக்குமே தமிழ்நாடு இருந்ததில்லை. ஒரு விஷயம் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடந்தா மட்டும் தான் தமிழக மக்கள் ஏத்துப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்இபி வந்து இவர் சொல்றாரு எல்லா லெட்டர்ஸும், சிஎம் சார் அமிச்ச லெட்டரும் சரி, கவர்மெண்ட் அமிச்ச லெட்டரும் சரி, செக்ரட்டரிஸ் அமிச்ச லெட்டரும் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பனா இருக்கு. அதுல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் சரி எல்லாம் முடிச்சுட்டு கடைசி என்ன பண்ணாங்க, சரி ஆனா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிற ஒரு வார்த்தையில வச்சு சொல்றாங்க. ஆங்கிலம் படிக்காதவர்களும் இங்க கிடையாது, ஆங்கிலம் புரியாதவர்களும் இங்க கிடையாது. அதனால திசை திருப்புறது மட்டுமே ஒரு நோக்கமா இருக்கே ஒழிய கோர் இஷ்யூ தமிழகத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு அந்த லெட்டர்ல சொல்லியிருக்காங்க. அதை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல நாங்க we are very keen to implement this NEP, அதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்னு தான் அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னு அந்த லெட்டரையே அமைச்சர் ரிலீஸ். உண்மைதானங்க. நாங்க என்ன சொல்றோம், தேச வளர்ச்சிக்கோசரம் நாங்களும் ஒரு பங்கு இருக்கு, நாங்க அதிகமாக இங்க இருந்து நாங்க கொடுக்குறோம். அதே சமயத்துல இந்திய தேசம் வளருமானால் தமிழகம் ஒன்றா இருக்கும், ஆனால் தமிழகத்துக்கு பாதிப்பு இல்லாத வரை நாங்கள் கூட இருப்போம் தான் சொல்றாங்க. அதையே விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 வார்த்தை மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கம்ப்ளீட் பண்ணி எவ்வளவோ இருந்தாலும் இன்னமும் ஒரு ஒரு நியாயமான பதில் வரவே இல்லையே மத்திய அரசாங்கத்திட்ட. லெட்டர் இருக்கட்டும், லெட்டர் இல்ல, ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கல, பின்வாங்கவே மாட்டேன், ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது அவங்களோட போட்டது தமிழ்நாடு அரசு தாங்க. அது அவங்களோட எண்ணமா இருக்கட்டும். அவங்க இப்ப வச்சுக்கோங்களேன், அது அவங்க யூட்டர்னா நினைக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, தமிழக மாணவர்களுக்கு இது பாதிப்பாக இருக்குது, இந்தந்த விஷயம் எங்களுக்கு மாத்தி கொடுங்க, மாத்தி கொடுத்தால் நாங்கள் வந்து இன்னும் வேகமாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொல்றோம், ஏன் தமிழக அரசாங்கம் மட்டும் சொல்லுது மற்ற அரசாங்கம் சொல்றங்கிறதுக்கு காரணமும் சொல்றேன் கேளுங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 98% இருக்கு. இன்னும் நார்த்ல பல ஸ்டேட்ஸ்க்கு 70 இன்னும் தாண்டல. செகண்ட், கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போய் கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமா இருக்கு. நம்ம எல்லா பேராமீட்டர்ஸ் யுனைடெட் நேஷன் வச்சிருக்க பேராமீட்டர்லயும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தைரியத்திலையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயும் தான் நம்ம சொல்றோமே ஒழிய, அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றோமே ஒழிய, அவங்க வந்து மேல இருக்காங்க அதனால நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாதுங்க. நம்ம தமிழகத்துக்கு என்ன நல்லா இருக்கோ இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு தான் அந்த லெட்டர்ல தெளிவா கேட்டிருக்காங்க. அதை பத்தியே இன்னும் பதிலே சொல்லவே இல்லை அவங்க. நீங்க டேட்டா படி இங்க ஜிஆர் ரேஷியோ என்னவா இருக்கு, இடைநிற்றல் இல்லாம பள்ளி படிக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை எப்படி இருக்குங்க அதெல்லாம் குறிப்பிடுறீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சம கல்வி கிடைக்கல அப்படிங்கிறத முன்னிறுத்தி பாஜகவினர் ஒரு கையெழுத்து இயக்கத்தையே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க தனியார் பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைகளோட அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க 3 மொழி படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் 3 மொழி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் ஏன் அதை படிக்க கூடாது, அவங்களுக்கு மட்டும் அந்த சம வாய்ப்பு ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சம வாய்ப்பு, சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படிங்கிற பேர்ல கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. கம்ப்ளீட்டா மிஸ் அலைன்டுங்க. மக்களுக்கு என்ன தேவைங்கிறத தாண்டி டிஃப்ளெக்ஷன்.
டிஃப்ளெக்ஷன், டீவியேஷன். ஒரு விஷயத்தையும் ஒரு நேராவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அடுத்ததுன்னு டீவியேட் பண்ணிட்டே இருக்காங்க. டீவியேஷன் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. வந்திருக்க விஷயம் என்ன? இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கையில தமிழக மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க NEP-ல. 2வது 1977க்கு அப்புறமே சரி, இருமொழி கொள்கை இருந்ததுனால ஏன் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி லீடரே இருமொழி கொள்கையில் தான் வந்திருக்காரு. இருமொழி கொள்கையினால தான் IPS ஆனாரு. இன்னைக்கு இருக்கிற தலைவரும் அதான் இருந்திருக்காரு. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்ப நாங்க கேட்கிற பாதிப்பு ஆகிற மாணவர்களுக்கு பதில விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல்ங்கிறாங்க. நாங்க படிப்புன்னு ஜென்ரலா சொல்றோம். அவங்களும் அதே பதில தானே சொல்லி ஆகணும். எனக்கு கேட்கிற கேள்வி அவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? ஒருத்தவங்க தனிநபர் உரிமையை நாங்க தனியா கேட்க போறது கிடையாது. ஆனா தமிழக மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 85% மேல இருக்கிற அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு மொத்த படிப்புல இருக்கிற மாணவர்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அந்த டேட்டாவே போயிட்டு சொல்றாங்க. அரசு பள்ளி மாணவர்களோட தனியார்ல படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு குறிப்பிடுறாரு. அது தவறுங்க. உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அந்த அதிகமான மாணவர்கள் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அப்ப அந்த மாணவர்களோட நலன் நம்ம காக்க வேண்டும் இல்லையா? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா படிக்கட்டுமே. ஃபர்ஸ்ட்ல இருந்து தலைவர் என்ன சொல்றாங்க? நாங்க NEP-க்கு அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா ஹிந்திய புகுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஹிந்திய புகுத்துறோங்கிற விஷயமே இல்ல. 3வது மொழின்னு தான் இருக்கு. எங்கேயாவது ஹிந்தி 3வது மொழியாக கற்பிக்கப்படும், திணிக்கப்படும் இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு பாஜக ரொம்ப கிளியராவே பைலாஸ்ல NEP-ல கிளியராவே சொல்லியிருக்காங்க. ஹிந்தி மே பி ப்ரொமோட்டட் அக்ராஸ் லாங்குவேஜஸ், அக்ராஸ் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை NEP-ல இருக்கு. பார்லிமெண்ட்லயே பாத்தீங்கன்னா தெளிவாகவே பிரேமச்சந்திரன் சார்னு கேரளால இருந்து பேசியிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தும் பேசியிருக்காங்க. இதுக்கு பதில் என்னங்கிறதும் இன்னும் சொல்ல கிடையாது. ரொம்ப கிளியராவே சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அவங்க இன்டர்வியூஸ்லயும் சரி, நிறைய சீனியர் ரிப்போர்ட்டர்ஸும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான பதில் கிடையாது. அது இல்லாம எங்களுக்கு தெளிவாக இல்லவே இல்லை, இது தெளிவா சட்டத்திலே இல்லைன்னு சொல்ல கிடையாது. அரசியல் விமர்சனத்துக்காக கண்டிப்பாக சொல்லலாம். அவங்களோட அது எண்ணமா இருக்கலாம். ஆனா இன்னமும் பொதுமக்களுக்கு உண்டான எண்ணம் கிடையாது. இன்னொன்னு நாங்க திருப்பி சொல்றது என்னன்னா, தமிழுக்கு இல்லாதது ஹிந்தியில என்ன இருக்கு? இங்கிலீஷ்ல இல்லாதது ஹிந்தியில என்ன இருக்கு? நம்மளுக்கு தேவை 2 தான். படிப்பு அறிவும் வேண்டும், கம்யூனிகேட்டும் பண்ணணும். 2 விஷயத்துக்கு தான் மொழி தேவை. அந்த 2 மொழியும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே பயன்பட்டிருக்கு. நேஷனல் ஆவரேஜோட எல்லா விஷயத்திலயும் நல்லா தான் இருக்கும். இப்ப வேற ஒரு வெளிநாட்டு மொழியை இவ்வளோ ஆர்வத்தோட கத்துக்கிறோம், இந்திய மொழியை கத்துக்கிட்டா என்ன? இந்தியா முழுக்க ஒரு தவறு இல்லைங்கிறதா நாங்க சொல்றோம். ஆனா புகுத்த முடியாதுங்கிறது தான் எங்களோட எண்ணமா இருக்கு. நாளைக்கு ஜப்பான்ல, இங்க தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் ஜப்பான்ல வேலை செய்யறாங்க, ஜாப்பனீஸ் கத்துக்கிறாங்க. அதுக்குண்டான மொழி இருக்கு. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல கிடையாது, யாரும் மறுக்கவும் கிடையாது. ஆனா ஹிந்தி மட்டுமே ஆதிக்க மொழியாக இருக்கிறது எந்த காரணத்தாலையும் ஒத்துக்க முடியாது. நான் இன்னொன்னு திருப்பி கேட்கிறேன், இவ்வளோ 3 லாங்குவேஜ் பாலிசி பேசுறாங்களே, அவங்க ஆளும் மாநிலத்துல 2 லாங்குவேஜ் பாலிசி இருக்கா? இல்லைங்கிறீங்க. அவங்களே பதில் சொல்ல சொல்லுங்க. அவங்களே டேட்டா எடுத்து கொடுக்க சொல்லுங்க. நானும் டேட்டா இருக்கு. டேட்டாங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தான், எல்லாத்துக்கும் சேம் டேட்டா தான். அவங்களே முதல்ல இருமொழி கொள்கை இருக்கான்னு மட்டும் கேளுங்க. அப்புறம் 3 லாங்குவேஜ் பாலிசி வரட்டும். எனக்கு சொல்லிக் கொடுக்க வாதியார் B.Ed படிச்சாதான் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அது சட்டம், அது ரூல்ஸ் இருக்கு. B.Ed படிக்காம ஒரு வாதியார் எனக்கு சொல்லிக் கொடுக்கறது நியாயம் இல்லையா? நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து எல்லா இடத்துலையும் டிபியா வச்சிருக்கிறதுல இருந்து அண்ணாவை தான் வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அண்ணாவின் கொள்கைகள் மேல ஈடுபாடு கொண்டவர் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அவரு சொல்றாரு, அண்ணாவே இந்த இந்தியா முழுக்க ஒரு தொடர்பு மொழி தேவைங்கிறத சொன்னாருன்னு அவர் ஒரு விஷயத்த வரலாறுல இருந்து சொல்றாரு. இந்தியா முழுக்க தொடர்பு மொழி எப்ப வேணும்னு சொன்னாருன்னு சொல்லுங்க கேளுங்க. 1965ல அவரோட ஸ்பீச் இருக்கு. அவர் ஒரு கல்யாணத்துல ஹிந்தியை பத்தி ஒரு விஷயத்துல பேசியிருக்காங்க. காரைக்குடி பக்கம் போற இடத்துல பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? லிங்க் லாங்குவேஜ் அப்படிங்கிற காரணத்துல ஏன் ஆங்கில மொழி வேண்டும் என்கிறத தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அண்ணா அவர்கள் பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆஃப் காமர்ஸ், தொழில் முனைவோருக்கு அதுதான் முன்னேற்றம் வரும். செகண்ட், எல்லா மத்திய அரசாங்க திட்டத்தையும் போராடி பெற வேண்டிய மனநிலையில தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறது அப்பயே தெளிவாக சொன்னார். அதுக்கோசரமே ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெளி உலகத்துக்கு நம்ம வேகமாக வளர்ந்தால் மட்டுமே இந்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு நிதி பெற வேண்டும், பொருளாதாரம் வளர முடியுங்கிறது அன்னைக்கு சொன்ன உண்மையை 30 வருஷமா தமிழ்நாடு ப்ரூவ் பண்ணி காமிச்சு வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால அவர் சொன்னது லிங்க் லாங்குவேஜ்ங்கிறது ஆங்கிலம் வேண்டும் சொன்னாரு. எது வரைக்கும் வேண்டும்னு சொன்னாருன்னா, அனைத்து தரப்பட்ட மக்களும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு சுலபமாக பேச வேண்டுமானால் அதுக்கு அப்புறம் தான் நீங்க மற்ற மொழியை கொண்டு வர முடியுங்கிற விஷயத்தையும் அன்னைக்கு அண்ணா சொன்னார். அதனால முழு ஸ்பீச்சையும் கவனிச்சிங்கன்னா
அண்ணா சொல்றது என்னன்னா, தமிழகம் வந்து தமிழையும் இங்கிலீஷும் தான் முக்கியம், ஆங்கிலம் தான் முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு அந்த ஸ்பீச்ல. அந்த ஸ்பீச்சை தான் அவர் ரெஃபர் பண்றாருங்கிறது என்னோட எண்ணம். ரெஃபர் பண்ணாருன்னா உங்களுக்கே தெரியும், அந்த யூடியூப்லயும் இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரைவேட் ஸ்கூலுக்கு போறவங்க ஹிந்தி கத்துக்கிறாங்களே, இல்ல வேற ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறாங்களே, பிரெஞ்சு மாதிரி விஷயங்கள்லாம் கூட படிக்கிறாங்களே, நம்ம பசங்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இது கிடைக்கணுங்கிற எண்ணம் சாமானிய மக்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்ப நீங்க ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்லுங்க. அன்னைக்கு வந்து கலாநிதி அண்ணன் வந்து பார்லிமெண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. தயாநிதி கலாநிதி வீராசாமி கலாநிதி அண்ணன் வந்து வீராசாமி, ஓகே. ஒரு டிஸ்கஷன்ல நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது சொல்றாரு, கிட்டத்தட்ட நம்ம 80 லட்சம் மாணவர்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க தமிழ் ஸ்கூல்ல. ஒரு கிளாஸ்லயும் வந்து கிட்டத்தட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 கிளாஸஸ்க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல வேணும். இப்ப இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, 10 பேருக்கு மினிமம் இன்னொரு லாங்குவேஜ் வேணும்னாலும் நமக்கு தேவைப்படுற டீச்சர் ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட 20,000 கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு மேல உங்களுக்கு அந்த தேவை வேணும். உங்களுக்கு வேணும், அது கத்துக் கொடுக்கறதுக்கு வேணும். இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸே ஆல்ரெடி ஓவர்லோடு. அவங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன, அவங்களுக்கு நாலேஜ் என்ன, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில இருந்து ஆரம்பிச்சு ஓவர்லோடு. செகண்ட், ஆசிரியர் பற்றாக்குறை இன்னைக்கும் இருக்கு. ஒரே லாங்குவேஜுக்கு நான் சொல்றேன் 20,000 பேர். 5 லாங்குவேஜ் எடுத்துக்கங்க, எத்தனை பேர் வேணும்? 1 lakh. எத்தனை புலமை வேணும்? நமக்கு கிராமத்துல வரைக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அந்த கிராமத்துல போய் சொல்லி கொடுத்து இங்கிலீஷ் தமிழை தாண்டி அந்த மாணவனோட வாழ்க்கையில இல்ல மாணவியோட வாழ்க்கையில முன்னேற்றம் வர முடியுமா? சரி, இன்டெலெக்சுவலா பேசுறதுங்கிறது வேற விஷயம். பிராக்டிக்கலா கிரவுண்ட் லெவல்ல போய் பார்க்கணும். அந்த மாணவருக்கு என்ன நலன்கிறது தமிழக அரசாங்கத்தோட மத்திய அரசாங்கத்துக்கு நல்லா தெரிஞ்சிருமா? இன்னும் கிடையாதே. சரி, மாநில அரசாங்கம் செய்யல, வேலை செய்யலன்னா மத்திய அரசாங்கம் சொல்லலாம். 98% மேல என்ன சார் வேலை செய்ய முடியும்? 60% இருக்கிற மாநிலம் 98% இருக்கிற மாநிலத்துக்கு கத்துக் கொடுக்கறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். இப்போ நான் ஒருவேளை அந்த வார்த்தை உங்களை புண்படுத்தி இருந்ததுன்னா, நீங்க விரும்புனீங்கன்னா நான் 100 முறை வேணாலும் மன்னிப்பு கேட்க தயார் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டார். உங்களுடைய இடத்துல இருந்து அது புரிஞ்சுக்க முடியுதா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்க இல்லைங்க, பெரிய மனுஷனா வந்து மன்னிப்பு கேட்கணும், அதோட பெரிய மனுஷனா மன்னிப்பை ஒத்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ரெண்டுத்துக்கும் நாங்க ரெடியா தான் இருக்கோம். அது தவறு, அது இன்னும் தெளிவாகவே அது தவறு. தமிழக மக்களை வந்து புண்படுத்தியிருக்காங்க. அது அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து அந்த மனிதன் பேச வேண்டிய வார்த்தை அது கிடையாது. நீங்க எங்களுக்கு பாடம் நடத்தாதீங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு அசம்பிளியில நடந்தது என்னன்னு தெரியுமா அப்படின்னு குறிப்பிடுறாரு. இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தாய்மொழி வழியில கல்வி படிக்கிறவங்களுடைய பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் NEP இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தமிழ் வழியில கற்றுக்கொள்ளவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு, ஆங்கில வழியை எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் மொழி அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டோன்ல அவர் ஒரு டேட்டாவை பார்லிமெண்ட்லயே கொடுக்குறாரு. அவர் ஏன் அந்த டேட்டாவை கொடுக்குறாருனாங்க, கோவிடுக்கு முன்னாடியும் கோவிடுக்கு பின்னாடியும் டேட்டா எடுத்திருக்காரு. கோவிட்ல எத்தனை பசங்க ஸ்கூலுக்கு போனாங்க? கோவிட்ல எல்லாருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. கரெக்டா அந்த இயர்ல எடுத்து 7,000 மாணவர்கள் கம்மியா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், சார் 7,000 மாணவர்கள் கம்மியா இருக்குன்னு சொல்ற டேட்டாவை கொடுங்க. எந்தெந்த வருஷம் எடுத்தீங்க? என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளியராகவே ஆன்சரும் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல இருக்கிற அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால நீங்க வந்து அதை அசியூம் பண்ணிருக்கலாம். ஆனா ஓவரால் மாணவர் எண்ணிக்கை வந்து 80 லட்சத்துல இருந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. என்ரோல்மெண்ட் ரேஷியோ எத்தனை பேர்? 99% இருக்கோம் நம்ம. அதனால அந்த டேட்டா எடுத்த பீரியட் வந்து அவருக்கு வேணுங்கிற அந்த பீரியடுக்கு அவர் எடுத்திருக்காரு. அதனால அவர் எடுத்த அசம்ஷன் தப்பு. அந்த டேட்டால இருந்து கோவிட் டைம்ல எடுத்திருக்கிற டேட்டா வந்து தவறு. இருந்தாலும் அவர் வந்து தாராளமா இங்க வந்து தமிழக அரசாங்கம் தெளிவாகவே அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. நீங்க எடுத்த நம்பர்ஸும் தப்பு சார், அசம்ஷனும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களுடைய நாடாளுமன்ற உரையின் போது குறிப்பிட்டீங்க, ₹1 29 பைசா தான் மத்திய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு தரீங்க. தமிழ்நாடு இன்னும் வளர்ந்ததுன்னா இந்தியாவே சேர்ந்து வளரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதற்கான நிதியெல்லாம் நீங்க ஒதுக்கணுங்கிற விஷயங்கள்லாம் பேசுனீங்க. தமிழ்நாட்டுக்கு வேற இன்னும் என்ன செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் நீங்க எழுப்புனீங்க. குறிப்பா உங்களுக்கே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் பதில் சொன்னாங்க. அவங்க ஒரு 15 நிமிஷம் பேசுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த. இன்னும் மத்திய அரசு தமிழ்நாட்டை சரியா ஹேண்டில் பண்ணல, கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல அப்படிங்கிற பார்வை தானா, இல்ல அவங்க சொன்னதுல ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்ல என்னென்ன முரண்கள்லாம் இருக்கு? மதிப்புக்குரிய மேடம் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்தியாவில் இருக்க 100 காலேஜ்ல 10 காலேஜ் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டேன். நல்ல விஷயம் தான். நீங்க ஒரு அரசாங்கமா இருந்து செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதற்கு மேல என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? இன்னொன்னு சொல்றாங்க, இந்தியாவிலேயே அதிக மெடிக்கல் காலேஜ், அதிக மெடிக்கல் சீட் இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஃபில் பண்ற கெப்பாசிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. 50% நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? 10 காலேஜ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 5 காலேஜ் நார்த்துக்கு தானே கட்டியிருக்கீங்க. எங்களுக்கு கட்டல, எங்க மாணவர்கள் படிக்கல. எங்க பல்வியில எங்க பள்ளியில படிச்சு எங்க ஸ்கூல்ல படிச்ச மாணவருக்கு தானே இடம் கட்டியிருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட் கொடுக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் கட்டி முடிக்குது, தமிழ்நாடு சேலரி கொடுக்குறாங்க.
இவ்வளவும் தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணதுக்கு அப்புறம் 50% ஆஃப் சீட் நீட்டுங்கிற பேர்ல எடுக்கிறது நியாயம் இல்லைல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பதிலுரை வந்து வெவ்வேறு எம்பிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து இருக்கு. ஆனா அவங்க எப்பொழுதும் ரெகுலரா செய்ய வேண்டிய விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ரெகுலரா நீங்க செய்யுங்க. இவ்வளோ தேவைகள் இருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு. ரயில்வே லைனா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் பார்க்கா இருக்கட்டும், இல்ல ரோட்வேஸா இருக்கட்டும், இன்னமும் நீங்க நிறைய கொடுத்தாதான் எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நேஷனல் ஹைவேல சென்னையில இருந்து வெளியில போறா கேட்டா அத்தனை மக்கள்கிட்ட கேட்டா சரி, ஏங்க இன்னும் 2 லேன் போட்டாலும் பத்தாதுங்க, ஊருக்கு போய் சேர முடியலங்க விழா காலத்துல அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகமான பேரா இருக்காங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க வந்து நார்த்ல 4 லேன் போட்டுட்டு இருக்கோம், அப்புறம் நாங்க இங்க வரோம் அப்படிங்கிற சொல்றதுல ஒத்துக்க முடியல. என்ன ரீசன்னா ஒருத்தரும் உழைச்சிருக்காங்க. கார்ல போற ஒருத்தரும் 28% ஜிஎஸ்டி கட்டி உழைச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி நிதி பகிர்வுல என்னைக்குமே வந்து அது தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது செய்யாம தான் இருக்கு. இன்னைக்கும் அது நல்லது செய்யாம தான் இருக்கு. நீங்க ₹1 29 பைசா தான் தரீங்க அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருந்து கொடுக்குற காசை ஃபுல்லா கோயம்புத்தூர் கொடுத்துறோமா? அது இன்னும் பின்தங்கிய அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குல்ல. அப்ப வேலூருக்கு கொடுக்குற காசை நம்ம வந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து எப்படின்னா பிரித்தாளும் மனப்பான்மையில நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை அதுக்கு மேடம்க்கு அட்வைஸ் பண்றவங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்லலாம். நாங்க என்ன சொல்றோம், திருச்சியை தாண்டி தான் மதுரைக்கு போகணும். திருச்சி வழியா ரோடு போட்டா தான் அடுத்த ஊருக்கும் போக முடியும் அப்படிங்கிறது தான் எண்ணம். அதாவது அங்க வேலூர் இதுன்னு பிரிக்கிறத அதை நாங்க பாத்துக்கிறோம். எங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இங்க எக்கனாமிக் சர்வே கொடுத்துருக்காங்க. நீங்க இது வரைக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே எல்லா மக்களுக்கும் பார்த்து பகிர்ந்து சொல்ற அளவுக்கு எந்த ஸ்டேட்டும் நீ கொடுத்தது கிடையாது. எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு கிளியராவே எந்தெந்த பகுதி வளர்ந்திருக்குன்னு பாத்தீங்க, கிட்டத்தட்ட எல்லா பகுதியும் ஒரே அளவு தான் வளர்ந்திருக்கு. டெல்டா மட்டும் வந்து இன்னைக்கு அந்த சர்வேல பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஏன்னா விவசாய நிலம் ஜாஸ்தி. அந்த இடத்துல வந்து ஃபேக்டரி போடுறதும் மற்ற மக்கள் வரதுக்கு உண்டான வந்து அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஏன்னா விவசாய நிலனால அதுதான் காரணமே ஒழிய. ஆனா அதையும் தாண்டி 20% 2% தான் வித்தியாசம் இருக்கு நமக்கு சவுத் தமிழ்நாடுக்கும் டெல்டாக்கும் பாத்தீங்கன்னா. அதனால அவங்க உள்ள இருக்க இப்ப அவங்களே வந்து இல்ல நான் வேலூருக்கு பணம் தரேன், நீங்க ஏன் செய்யலன்னு கேட்டா நியாயம், நான் ஒத்துப்பேன். நீங்க கேட்கறது ஏங்க வேலூருக்கு நான் கொடுத்தேன், பணமே கொடுக்காம கொடுப்பேன், ஆனா பணம் கொடுத்தா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்றது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த அந்த வாதத்துக்கே ஒரு இடம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நாடாளுமன்றத்திலையும் சரி, உங்களுடைய திமுகவை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் டீலிமிட்டேஷன் குறித்து பேசினாரு. தமிழ்நாட்டிலையும் சரி, முதல்வர் அவர்கள் அதற்கான முன்னெடுப்பு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினாரு. தென்னிந்திய முதல்வர்கள் அவங்கள தாண்டி மற்ற எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருமோ அந்த மாநில முதல்வர்கள், முக்கிய கட்சி தலைவர்கள் எல்லாம், நீங்களும் கூட தெலுங்கானாலாம் போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அது குறித்து என்ன நிலைப்பாட்டில் மற்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போதெல்லாம் என்ன பார்வையை முன்வைக்கிறாங்க? அது குறித்து உங்களுடைய அனுபவம் சார். அவங்க அந்த ஆதிக்க மனப்பான்மையில ரொம்ப ரொம்ப ஊர்ந்திருக்காங்க சார். அவங்க ஒரு நல்ல திறன்லையோ நல்ல செயல் திட்டத்திலையோ மக்களை கவர்ந்து திருப்பி மறுபடியும் எந்திரிச்சு வரணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு குறைவாயிட்டே இருக்குது. சார் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. மூன்றாவது கரெக்ட், அதான் சொல்றேன் இல்லைங்களா, பிரித்து ஆழ்ந்து தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, அன்னைக்கு ஜெயிக்கிறத நான் ஒத்துக்கிறேன், அவங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற டேட்டாவே நான் சொல்றேன், டீலிமிட்டேஷன் முன்னாடி இருக்க டேட்டா இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, சவுத்தில் இருக்க ஸ்டேட்ஸ், நம்ம வந்து தென்னகத்தில் இருக்க ஸ்டேட்ஸ் வந்து 52% வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்கு குரோத் ரேட்டுக்கு 52% இருக்கு. ஆனால் நம்மளோட ஓட்டிங் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 17% தான் இருக்கு. இன்னைய நிலைமை அவங்க சொல்ற அந்த டீலிமிட்டேஷனை எடுத்துட்டு போனா கூட 12% கம்மியாக வந்துடும். எப்படி 55 இந்த 12% குறைவா வருங்கிறது எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கிற நம்பர்ஸ் வச்சு, அவங்க சொல்ற வாதத்தை வச்சு, அவங்க விகிதாச்சாரம், பிரதிநிதித்துவம், அந்த அடிப்படையில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்றாரு. அவர் காரணம் சொல்லட்டும், நாங்க எல்லாம் காரணம் கேட்டிருக்கோமே, இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வரலைங்களே. எங்களோட டவுட் எங்களுக்கு இருக்கு. ஒரு மத்திய சர்க்காரா இருக்கிறீங்க, மத்திய சர்க்கார் டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டேன்னு இன்னும் சொல்லவே கிடையாது. பண்ண போறாங்கன்னா எப்படி பண்ண போறீங்க? எங்களுக்கு பாதிப்பு இல்லாம என்ன பண்ண போறீங்க? இந்த 18% எப்படி பாதுகாக்க போறீங்க? அதெல்லாம் அவங்க வந்து சொன்னாதான் நமக்கு ஒரு திருப்தி வரும். ஆனா கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து அவங்க என்னைக்குமே தமிழகத்தை லாஸ்டா தான் வச்சிருக்காங்களே ஒழிய தமிழகத்தோட எண்ணத்தை கரெக்டா வச்சு கொண்டு போலாங்கிற ஒரு இன்னும் என்ன இல்லை. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 40 இருக்கு, யூபியில் 80 இருக்கு, ராஜஸ்தான்ல எப்படி இருக்குன்னா, நம்ம இருக்கிற எம்பிக்கு உண்டான மரியாதை வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவங்க எடுக்கிற அந்த முடிவில் நம்பர் மாறினதுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும். நம்மளுக்கு குரலை உயர்த்தவே முடியாத நிலைமைக்கு கொண்டு போகிறோங்கிறது தான் வந்து எங்களோட. இப்பயே தென்னிந்தியாவுக்கு கம்மியாக தானே இருக்கு, இன்னும் கம்மியாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் தவறா இருக்குங்கிறது நாங்கள் சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, சரி 2 பேருமே ஒரே லெவல் சீட்டை ஏற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தாலுமே
அந்த பீமாரு ஸ்டேட்ஸ்ல இருக்கு, பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா எல்லாம் சேர்த்தீங்கன்னா அவங்க மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். இன்னைக்கு அப்படி கிடையாது. சவுத்துல இருந்து 2 பேர் இருக்காங்க, பீகார்ல இருக்காங்க, சந்திரபாபு நாயுடு சார் இருக்காங்க. அதனால ஆட்சி அமைக்க முடியுது. அதனால ஒரு வந்து தென்னகத்துக்கு வந்து தவறு நிலைக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையே போயிடுங்கிற மாதிரி தான் டீலிமிட்டேஷன் நடக்குது. ஆனா இப்போ நீங்க ஒரு எம்பியும் கூட ஒரு 15 லட்சம் பேரோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கும்போது அது ஒரு ஹியூஜ் நம்பர் இல்லையா? அத கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இல்ல வந்து ஏதாவது ஒரு வகையில அதை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. உங்களால வந்து 15 லட்சம் மக்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பார்க்கும்போது ஒரு எலெக்ஷனை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணும்போதே அவ்வளவு பேரை பார்த்து ஓட்டு கேட்டு அதுவே ஒரு ஹியூஜ். நல்ல விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லங்க. 15 லட்சம் பேர் திருப்பி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. டீலிமிட்டேஷனுக்கு நாங்க வந்து எதிரானவர்கள் கிடையாது. ஆனா தமிழகத்தோட நலனை வந்து பாதிக்காத அளவுக்கு நீங்க பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய போறீங்கங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நம்மளும் என்ன பண்றோம்? அடுத்த இப்ப பாதிக்கப்பட போற ஸ்டேட்ஸ் இருக்காங்க. பஞ்சாப் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா கூட ஒரு 2 சீட்டு குறையுது. கேரளா. கேரளா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் சேர்த்து நம்ம கலந்தாலோசிக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளோட உரிமையை எப்படி பாதுகாக்க முடியும்? அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா அதே மாரி அடுத்த 30 வருஷம் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம். அதனால கண்டிப்பாக நம்ம வந்து தமிழக மக்கள் எந்த இடத்துலயும் பாதிக்காத அளவுக்கு தான் வந்து இந்த இத அவங்க பண்ணணும். அத அவங்க பண்ணுவாங்களான்னு அவங்க தான் சொல்லணும். எப்படி பண்ண போறாங்க பாதிப்படையாம இருக்கிறது அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். மற்ற மாநில முதல்வர்கள இல்ல கட்சி தலைவர்கள சந்திக்கும்போது அவங்க குடுக்குற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, கட்சிய தாண்டி இது வந்து பொதுமக்களையும், நம்ம ஸ்டேட்டையும் பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த தடவ வந்து ரொம்ப தெளிவாகவே மத்திய அரசாங்கத்திடம் வந்து பேசி பெறப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுல அவங்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓகே. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை குறித்த பிரச்சனைகள், இந்த என்இபி குறித்த விஷயங்கள தாண்டி ரூபாய் நீங்க சொல்ற மாரி நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணும்போது, ரூபாய்க்கு இந்திய அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிம்பல தவிர்த்துட்டு அப்படின்னு ஒரு சிம்பல போடுறோம். அது வந்து ஒரு பிரிவினைவாதத்தின் வெளிப்பாடு அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. எதற்காக இந்த மாற்றம்? பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த வாதத்தை உண்மை என்றே வைத்துக்கொள்வோம். நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க ட்வீட் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்தையும் எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஸ்டேட் பிரசிடென்ட் அவரு அண்ணாமலை என்ன எடுத்திருக்க ட்வீட்டும் எடுத்துக்கங்க. அவங்களோட ட்வீட்ல எல்லாம் ரூவா தான் இருக்கு. அவங்க தேசியத்துக்கு அகென்ஸ்டா இருக்காங்களா? அவங்க சொல்ற வாதத்தையே வச்சுப்போம். இன்னொன்னு எடுத்துக்கங்க. இது வந்து சாதாரண நம்ம தமிழக உணர்வுக்கு உண்டான விஷயம் இது. அது அவங்களுக்கு எதிராகவே நம்ம பண்ண கிடையாது. இன்னைக்கு நீங்க அண்ணாச்சி கடையில போனாலும் அவர் ரூவான்னு தான் எழுதுவார். இப்ப அமெரிக்கா டாலர்னு எழுதுவாங்க. இந்தியா இப்ப அந்த ரூபாய்க்கான சிம்பல வேற மாரி தான் போட்டுட்டு இருக்கும்போது, நீங்க மட்டும் ரூன்னு போடுறது சரியா? அது இல்ல, இந்திய அந்த ரூபாய்க்கான மதிப்பையே அதுல தவறு ஒண்ணும் கிடையாது. எங்களோட உணர்ச்சிகளை செய்யறதுக்கு அந்த ரூவாங்கிற சின்னம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சின்னமாக நாங்க நினைக்கிறோம். ரூங்கிற சின்னம் இன்னைக்கு வந்து பொது வாழ்க்கையில டெய்லி வாழ்க்கையில எழுதுற ஒரு விஷயம். டெய்லி வாழ்க்கையில பிஜேபிக்காரங்களும் பார்க்கல ரூன்னு தான் எழுதுவாங்க. அவங்களும் அந்த சிம்பிள் போட்டுலாம் யாரும் எழுதுறது கிடையாது. அதனால தேசியவாதத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது ஆர்குமெண்ட் சேக்குக்கு வேணா அவங்க சொல்லலாமே ஒழிய, எங்க தமிழ் நான் கான்ட்ரிபியூட் பண்றேங்க நேஷனல் குரோத்துக்கு. நான் கஷ்டப்படுறேங்க. என் பிள்ளைங்க வந்து படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஜிஎஸ்டி கட்டி டாக்ஸ் கட்டி கொண்டு வராங்க. என் ஊர்ல இருக்க அந்த ரூவை போடக்கூடாதுன்னு சொல்றதுல வந்து எந்த விதத்துலயுமே நியாயம் கிடையாது. நாங்க இதுவே ஒரு பேரினவாதத்தின் வெளிப்பாடு, ஒரு பெருமையின் பேசுறது. டாக்ஸ் கட்டாமலாம் இல்லையே. நாங்க எல்லாரும் டாக்ஸ் தானே கட்டிட்டு இருக்கோம். சிஎம்ஏ சொல்றாருல்ல, ஒருவேளை நீங்க காசை தரலைன்னா வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்ல ஒரு நொடி போதும்னு பேசுற அளவுக்கு வராரு அவரு. அந்த லெவலுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதனை கொண்டு போய் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் அந்த வார்த்தை வந்து எந்த இடத்துலயும் வராம ஒவ்வொரு தடவையும் எந்தெல்லாம் இடம் கிடைக்குதோ தமிழ்நாடை வந்து ஒருத்தரையும் வீக்கெண்ட் பண்றதே வேலையா வச்சுட்டு இருக்கும் போது நீங்க அந்த ஒரு 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 என்ன சொல்றதுங்க, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டுக்கு சேர்க்கிறோமே, ஏன் இவங்களால ஒன்றும் தர முடியல, அதுக்குண்டான நியாயமான காரணத்தையும் சொல்ல முடியல அப்படிங்கிற அந்த ஏக்கம் நிறைய பேத்துக்கே இருக்கு. கார் வாங்கி பாருங்க சார், 28% ஜிஎஸ்டியா சார். ஏன் சார் கார் வாங்குறது குத்தமா? நான் ஜிஎஸ்டி நம்பர்லாம் அதை பற்றி அந்த ஆர்குமெண்ட்டுக்கே வரல. கார் வாங்குறது குத்தமா சார்? ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறாங்க, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அந்த பிள்ளைங்களை வந்து ஊருக்கு கொண்டு போகணும், ஊருக்கு முன்னாடி போய் காட்டணும் நான் வளர்ந்துருக்கேங்கிறது அது ஒரு தவறா? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அவங்களுக்கு இன்னும் அந்த பதில் வந்து நியாயமான பதில் கிடைக்காததுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு நம்ம தமிழக உணர்வை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு ரொம்ப கட்டாயத்தில் இருக்கும். இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் காப்பாற்றுவோன்னு உறுதிமொழி ஏத்துட்டு அந்த உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள் இவங்கெல்லாம் இந்த ரூபாய் போடுறீங்க, இது இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிற. கண்டிப்பா இறையாண்மைக்கு எதிரானது கிடையாது. தமிழ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதே இறையாண்மைக்கு எதிரானு கிடைச்சதுன்னா நியாயமே கிடையாது. எனக்கு தமிழ் தான் பிடிக்கும், எனக்கு இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் நான், அதுல தவறு எதுவும் கிடையாது. அதுக்கு மேல நான் ஒரு இந்தியன். அது அந்த உணர்வை இந்தியன்கிற உணர்வு தானே சார் அந்த ரூபாயை மாத்த விடாம பண்ணிருக்கணும், மாத்திருக்கீங்க. அவங்க ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காங்க, இப்படிதான் இந்தியன் இருக்கணும்னு. அவசியம் இல்லை சார். நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணியும் காஃபி குடிப்பேன், காஃபி குடிச்சிட்டும் ப்ரஷ் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது வந்து இந்தியனாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்லாம் எங்கேயுமே கிடையாது. அதனால்
இது வந்து அவங்க நினைக்கிற அந்த டெஃபினேஷனுக்கு நாங்க பொருந்தலைன்னா நாங்க இந்தியன் கடை சொல்றதுக்கு வந்து அது கொஞ்சம் கூட வந்து ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. எக்கனாமிக்கும் கான்ட்ரிபியூட் பண்றோம், நேஷனல் குரோத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்றோம், ஹையஸ்ட் ரோட்வேஸ், ஹையஸ்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு இங்க, எல்லாருமே உழைக்கிறாங்க. சிறு குறு தொழில் இந்தியாவிலே அதிகமா இருக்கிறது தமிழ் மாநிலம் தான். ஸோ கீழ இருந்து குடுக்குறாங்க. மேல இருக்க முதலாளிகள் மட்டும் இங்க வந்து தமிழகத்த வளர்த்துக்கணும் இடம் கிடையாது. கீழ இருக்காங்க. அடித்தர மட்ட மக்கள் வந்து ஒருத்தன் ஒரு லேத் வச்சு 3 பேர் வைக்கிறவனும் இங்க நேஷனல் குரோத்துக்கு கொண்டு வரான். அவன் ரிசீட்ல ரூன்னு போட்டா தப்பாங்க சார். எங்க உணர்வு, எங்க லாங்குவேஜ்க்கு நாங்க மதிப்பு குடுக்கறதுல எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது. ஒட்டுமொத்தமா நாடாளுமன்றத்துல திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் செயல்படுற விதம் குறித்து மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க? ஏன்னா இந்த தடவை இந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது ரொம்ப வீரியமா உங்களுடைய கருத்துக்களை எல்லாரும் சேர்ந்து முன் வச்சீங்க. என்ஐபி மாதிரியான விஷயமா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு வார்த்தை போர் இல்ல வந்து கருத்து போரே அங்க நடந்தது. இதெல்லாம் மற்றவர்கள் எப்படி பாக்குறாங்க? திமுக எம்பிக்களின் செயல்பாடுகள் குறித்த உங்க பார்வை நிறைவு கருத்தாவும் சொல்லுங்க. எல்லாருமே வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் பார்க்குறாங்க. நாங்க தான் சொல்றோம், எங்க முதல்வர் அவர்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து ஒரு எடுத்துக்காட்டா தான் நாங்க வந்து இங்க பார்லிமெண்ட்ல இருக்கோம். அதே மாரி ஒரு தடவ நாங்க வந்து கிரவுண்ட்ல இருக்கும்போது தமிழக மக்கள் எங்கள்ட்ட இந்தந்த விஷயம்லாம் பார்லிமெண்ட்ல பேசு தம்பி, ஏன் தம்பி இதெல்லாம் கேட்காம இருக்கீங்களே? இனிமேல் கேட்கணுமா? இந்த மாரி மத்திய அரசாங்கம் இந்த வந்துருச்சே, 100 நாள் வேலை திட்டம் எனக்கு குடுக்காம இருக்காங்களே. அந்த மாரி நெறைய விஷயங்கள கொண்டு போய் அந்த வீரியம் தான் அந்த இடத்துல வெளிப்படுறது. தமிழக மக்களோட அந்த அந்த வீரியமோ, அந்த எதிர்ப்போ அதுதான் நாங்க வந்து அங்க போய் ரெப்ரசன்ட் பண்றோங்கிறது இது. ஸோ இன்ஸ்பிரேஷன்ங்கிறது தமிழக மக்களும், மித்த எம்பிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்த பேசியிருக்கீங்க. நாங்களும் இத எடுத்து பேசுறோம்னு சொல்லி, இங்க இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து பேசக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இருக்கு. ஆப்போசிஷன் ஒண்ணாகவே இருக்கு. இந்த மாரி ஒரு தருணத்துல இந்தியா கூட்டணி. தமிழகத்துல வந்து தமிழக தப்பா சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கு வெளில வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. டிஎம்சி வந்தாங்க, எஸ்பி வந்தாங்க, காங்கிரஸ் வந்தாங்க. நாங்க வெளில இருந்தோம். பட் வெளில இருந்து அது தவறுன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா தான் இருந்தாங்க. அதனால ஒரு தமிழக முதல்வர ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா பார்க்குறாங்க அங்க நார்த்ல. இப்ப இந்த ரூ மாற்றம்லாம் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த மாதிரி வேலைகள்லாம் விட்டுட்டு பொருளாதாரத்தை முன்னேற்ற வேலைகளை பாருங்க அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அப்புறம் கலைஞர் நாணயம் வெளியிட்டீங்க. அதுல ராஜ்நாத் சிங் அவர்களையே கூப்பிட்டு வெளியிட்டீங்க. அதுல அந்த ரூபாய் தான் இருக்கு. அந்த நாணயத்தெல்லாம் தூக்கி போட்டுறீங்களான்னு கேட்கிறாரு. ஒண்ணே ஒண்ணு தாங்க. அவங்க செஞ்சா அது வந்து தக்காளி சட்னி, நம்ம செஞ்சா இல்லங்கிற ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. இப்ப நாங்க வந்து நேஷனல் குரோத்துக்கோசரம் நாங்க வந்து என்ன சட்டப்படி இருக்கோ, என்ன ரூல்ஸ் இருக்கோ, என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அத நாங்க பண்றோம். நீங்க அத பண்ணா தான் அது நேஷனலிசம், நாங்க பண்ணா அகைன்ஸ்ட் நேஷனலிசம்ங்கும்போது அது தவறு. ஒரு காயின்ங்கிறது கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு போய் அவர் அவ்வளோ பெரிய மனிதன் செய்த இந்த நாட ஒண்ணாக்குன ஒரு நாட வந்து வளம் பெறவற்ற ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பாலிடிக்ஸ் நாக்குங்கிறது இன்னொரு அது அவங்களுக்கு தேவையான விஷயம். கலைஞரை வந்து கண்டிப்பா அது ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டும் குடுத்திருப்பாரு இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா. அதையும் தாண்டி நாங்க நேஷனல் குரோத்துக்கு நாங்க பண்ணும்போது அகைன்ஸ்ட் நேஷனலிசம்ங்கிற சொல்ற வார்த்தை வந்து ரொம்ப தப்பு. செகண்ட், இன்னைக்கு எக்கனாமிக் சர்வேல இருந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் குரோயிங் ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவுல வந்து நம்ம தான். சோஷியல், எக்கனாமிக், எஜுகேஷன் பாராமீட்டர்ஸ்ல நம்ம தான் நல்லா இருக்கோம் நம்ம. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக் இண்டெக்ஸ். அவங்க ஆர்கனைசேஷனே எடுத்துங்க. மேடம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழ இருக்க ஆர்கனைசேஷனே எடுத்துங்க. அவங்களே இந்தியால நம்மளுக்கு செகண்ட் ரேங்க் குடுத்துருக்காங்க. சேம் எஸ்டிஜில சோஷியல் டெவலப்மென்ட் இண்டெக்ஸஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. அதனால எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து ஒரு ஒரு காம்படிட்டிவா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு காம்படிட்டிவ் அதுக்கு உண்டான தளத்தை வந்து முதல்வர் அவர்களும், துணை முதல்வர் அவர்களும் ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக இந்த பலன் வந்து இன்னும் பல காலங்கள் இருக்கும்ன்றது தான் என்னோட தீராத நம்பிக்கையாவும் இருக்கு. பொதுமக்கள்கிட்ட கீழ போகும்போது அதான் சொல்றாங்க. தம்பி முதல்வரை கேட்டேன்னு சொல்லு தம்பி அப்படிங்கிறாங்க. சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்றேங்கம்மா அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தோட தான் இங்க இருக்கேன். நிறைவா நீங்க தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்க எம்பிக்கள் பேசிட்டு இருக்கோம், திமுக பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா 2026ல தேர்தல் வருது. அதனால தான் மறுபடியும் ஹிந்தி திணிப்புங்கிற ஒரு விஷயம், தொகுதி மறுவரையறைன்னு நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த ரூ மாற்றம், தமிழ் பற்று, மாநில உரிமைன்னு ஒரு ஒரு தேவையில்லாத பிரச்சாரத்தை ஏற்படுத்தி 2026 எலெக்ஷனுக்கு பாஜகவை காமிச்சு வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பார்க்க தொடங்குறாங்கங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதிலா நிறைவு கருத்தா? சார், எவ்ரி 2 இயர்ஸ் எலெக்ஷன் நடக்குது. பாஜகவுக்கு பிடிக்குதோ இல்லையோ 2 வருஷத்துக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த இஷ்யூ வந்து இப்பதான் பேசணும், டைம் டேபிள் போட்டு பேசணும்லாம் வந்து எங்கேயுமே கிடையாது. பாஜக வந்து சம்பந்தமே இல்லாத நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நாங்க வந்து சொல்லல. அது தாராளமா அவங்களோட கருத்துரிமை, அவங்க சொல்லலாம். ஆனா தமிழக மக்களுக்கு என்னைக்கு அஃபெக்ட் ஆகுதோ கண்டிப்பா பேசுவோம். நாங்க இன்னைக்கு எலெக்ஷன் 2026ல எலெக்ஷன் வரணும்னு ஒன்றும் 1977ல டீலிமிட்டேஷன்லாம் பண்ணலாம். அன்னைக்கு ஆரம்பிச்ச டீலிமிட்டேஷன் அது. அவங்களுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் வாஜ்பாய் காலத்திலேயே 25 வருஷம் தள்ளி வச்ச இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ இருக்கு. அவங்க அரசாங்கத்திலேயே எடுத்திருக்காங்க. நம்மளும் அங்க ஒரு அங்கம் வகித்தோம். அதனால எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது. 2026ல தேர்தல் வருதுன்னு இன்னைக்கு பேச கிடையாது. திமுக வந்து காலங்காலமா
பேச வேண்டிய விஷயம். நம்ம தமிழக மக்களுக்கு உரிமை என்னைக்கும் பறிபோக கூடாதுங்கிறது தான் இது எங்களோட. அரசியல் ஆதாயத்துக்காக இதெல்லாம் பேசல. கண்டிப்பா கிடையாதுங்க. இதுக்கு போய் அரசியல் பண்ணணும்னா திமுக மாரி கட்சியெல்லாம் அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. திமுக வந்து கிரவுண்ட் லெவல் வொர்க்கர். கிரவுண்ட் லெவல் வொர்க்கர் கீழ இருக்க அடித்தட்ட மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் திமுகவோட வாதமா இருக்கும். நன்றி சார். மக்கள் என்ன செய்ய போறாங்க, என்ன பண்ண போறாங்கங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். தேங்க் யூ.